வணக்கம் மக்களே, வீடியோ போட ஆரம்பிச்சு இன்றைக்கி 6வது நாள். நமக்கு பிடிச்ச எல்லாமே போயிடுது. ஆனால் அந்த காய்ச்சல் ஜலதோஷம் மட்டும் போயிட்டு வருது. ரொம்ப பிடிச்சிருக்கு போல நம்மளை. உடல்நிலை காரணமாக டயட்லாம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, போன வீடியோவில் இந்த பதிலாம் சொல்கிறேன்னு சொன்னேன். அதை சொல்ல இந்த வீடியோவில் முடிச்சு விட்டுறேன். உடல்நிலைக்கு மாத்திரை போட்டேன். மனசை சரி பண்ணுறதுக்கு நண்பர்கள் தான். காலை உணவுக்கு 4 முட்டை 2 தோசை போட்டுட்டு நண்பரோட கடையில் ஒரு அட்டி. ஆசிஃபே செதுருதுரா. நம்ம கூட இருக்க எல்லாருமே ஜிம்ரட்டாக இருந்தால் என்னங்க பண்ணுறது? நண்பர்களே, கேட்குறவங்க 1000 கேட்பாங்க, சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க. அது எதையும் காதில் போட்டுக்கிடாதீங்க. நான் ஒரு வருஷமாக ஜிம் பண்ணிட்டு இருக்கேன். நமக்கு தெரிஞ்ச 4 விஷயங்களை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் நம்ம பண்ணுற சில விஷயங்களை நம்மளே மானிட்டரிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணேன். மதிய மீலுக்கு 5 முட்டை, கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸு. கார்ப் அதிகமாக லோட் பண்ணுறேன். அதான் இந்த மீலில் ரைஸை கட் பண்ணிட்டேன். ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் ஜிம்முக்கு வந்துட்டேன். செஸ்ட் ஒர்க் அவுட் தான். சிங்கிள் மசில் தான் இனிமேல் ட்ரெயின் பண்ண போகிறேன். புஷ் புல் லெக் போட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால சிங்கிள் மசில் நல்லா இன்டென்ஸாக ட்ரெயின் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்பிளிட்டில் பார்த்தீங்கன்னா கைஸ், எல்லா ஒர்க் அவுட்டுமே 4 செட்ஸு 12 ரெப்ஸ்குள்ளே தான் இருக்கும். காம்பவுண்ட் ஒர்க் அவுட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லா ஹெவியாக போடுங்க. ஒர்க் அவுட் போடும்போது முக்கியமான விஷயம், இந்த என் கூட ஒரு லூஸ் இருக்கான் பாருங்க, அந்த மாதிரி ஒரு லூஸை மட்டும் வைக்காதீங்க. ஒரு சைடில் வெயிட்டை தூக்கிட்டு கொஞ்சம்னா பாரை வாயில் போட்டு என்ன கொண்டிருப்பான். அப்புறம் அவனை மண்டையில் தட்டி உட்கார வச்சுட்டு ஒர்க் அவுட் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஒர்க் அவுட் போட்டு முடிச்ச கையோட ஒரு பம்ப் செக்கு. செஸ்ட்டு சரியான பம்ப்பு. அதுவும் இல்லை கைஸ், லைட்டாக ஆட்டி பார்த்தேன் செஸ்ட்டை. என்ன சாகடிக்க பார்த்துட்டு இங்கே வந்து இன்ஸ்டாவில் டோலியோட போஸ்ட்டுக்கு லைக் போட்டுருக்கான். இவன மாதிரி உங்கள் கேங்கில் எவனு வந்தானா கமெண்ட்டில் டேக் பண்ணி விட்டு போங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து குளியில் போட்டு வழக்கம் போல 4 முட்டை 2 தோசை. இன்னும் நிறையா கண்டென்ட்க்கும் ஃபிட்னஸ் டிப்ஸ்க்கும் நம்ம ஒரு ஃபாலோ பண்ணி விட்டு போயிருங்க. நான் அப்படி போய் சாப்பிட்டு தூங்குறேன். நாளைக்கு பார்க்கலாம்.